எங்க அம்மா வந்தாங்க. அந்த உடனே நான் பார்த்தேன், இவர் ராஜாக்கள் பெற்றெடுத்த தாயாச்சே, புண்ணியவதியாச்சே, வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சிம்மாசனம் கொடுத்தேன். உட்கார்ந்தாங்க. என்னம்மா பாண்டவரோட தாயாச்சே, என்னையா தேடி வந்தீங்கன்னு கேட்டேன். அப்பா, நான் பாண்டவருக்கு மட்டும் தாய் இல்லப்பா, உன்னை பெற்றெடுத்த பாவியும் நான் தான்பா அப்படின்னாங்க. அம்மா, இது நாள் வரைக்கும் இன்னடிக்கக்கூடிய கர்ணனுடைய பேருக்கு புகழுக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ தாய் வந்தாங்க. நான் தான் உங்க அம்மான்னு சொன்னாங்க. ஆனா என்ன பெற்றெடுத்தா பாரு என் தாய், அவ என் மேல பொட்டியில் வச்சு விட்டா பாரு நாகவஸ்திரப்பட்டு, அந்த பட்டை கொண்டாந்து அவங்க மேல போத்தனா உண்மையான தாயா இருந்தா ஸ்தனத்துல பால் சுரக்குமா, பொய் புடிச்சா பத்தி எரிஞ்சிருவாங்களாம். அந்த மாதிரி நான் கொண்டு வந்து போத்தனேன். எல்லாரும் பத்தி எரிஞ்சுட்டாங்க. உங்களை கொன்ன பாவம் எனக்கு வேணாம், நீ பாண்டவருக்கே தாய், நீங்க போயிடுங்கம்மா அப்படின்னு நான் சொல்றேன். டே கர்ணா, உனக்கு சந்தேகமா இருந்தா அந்த பட்டை கொண்டு வந்து என் மேல போத்துறா அப்படின்னாங்க. நான் கொண்டு வந்து போத்தனேன். போத்திய உடனே அந்த தள்ளாத வயதில் அவங்க ஸ்தனத்தில் பால் சுரந்தி என் முகத்தில் அடித்தது. அம்மா அப்படின்னு காலில் விழுந்து அழுதேன். அழுது அம்மா என்ன ஆத்துல விட்டேன்னு, தெரியாத செய்த சதிராது, சின்ன வயசுல தெரியாம விட்டுட்டுனான்னு சொன்னாங்க. சரிம்மா, நடந்ததை பத்தி பேசி ஒண்ணு வரப்போறது இல்ல, போனது போச்சு. இப்ப என்ன தேடி வந்திருக்க என்னமா காரணம்? வாடாப்பா, உன் தம்பி இவர் ராஜாக்களோடு சென்று அஞ்சோடு ஒன்னு ஆறா சேர்ந்துடலாம் வாடான்னாங்க. அம்மா நான் வரமாட்டேம்மான்னு. ஏண்டான்னாங்க. என் தம்பி இவர் ராஜாக்கு அஞ்சோடு நான் ஒண்ணு சேர்ந்தா 6, தம்பி துரியோதனாதிகள் எத்தனை பேர், அதுல நான் ஒண்ணு சேர்ந்தா 100. விதி என்று ஒன்று இருந்தால் அந்த 6லும் சாவுதான், இந்த 100லும் சாவுதான். நான் வரமாட்டேன் போமான்னு. இது கர்ணன் சொன்னது. ஆனா இன்னைக்கு குடிச்சிட்டு போயிட்டா 6 100 குடிச்சிட்டு. ஆனா அன்னைக்கு நான் வேற விளக்கம், அஞ்சோடு 1 6, இதுல 99 100. அத நான் சொன்ன விளக்கம். அது வரமாட்டேன் போமான்னு. சரிடா 2 சத்தியமாவது குடுறான்னாங்க. என்னம்மா அர்ஜுன கொள்ள வளர்க்குற நாகக்கணை ஒரு தடவை தான் வேணும்னாங்க. ஒரு சத்தியம் கொடுத்தேன். அர்ஜுன தவிர மீதி 4 பேர் நீ தொடக்கூடாதுன்னாங்க. 2 சத்தியத்தையும் கொடுத்தேன். சத்தியத்தை வாங்கின என் தாய் அப்படியே திரும்பினாங்க. ஆனா இதுல ஒரு விளக்கத்தை விட்டுட்டேன். அந்த பால் சுரந்தது பாரு, அந்த பாலை அம்மா சின்ன வயசுல உன் ஸ்தனத்துல நான் பால் குடிக்கல, இப்போ உன் ஸ்தனத்துல பால் குடிக்கிற வயசு எனக்கு இல்ல, அந்த பாலை வீணாக்காமல் ஒரு பொற்கிணத்துல கலந்து வைங்க, நான் ஸ்தானபானம் செய்துட்டு வந்து குடிக்கிறேன் அப்படின்னு. நான் போய் குளிச்சுட்டு வரதாங்காட்டி ஒரு கரும்புவனை வந்து அந்த பாலை உருட்டிட்டு போயிடுச்சு. ஆனா விளக்கம் தெரியும் சொல்லிடலாம், அப்ப வேஷக்காரன் சொல்லிடலாம்ல. அந்த தாய்ப்பாலை கர்ணன் குடிச்சா கர்ணனை யாராலையும் கொல்ல முடியாதான். அதனால ஒரு பூனையா எடுத்து பகவான் தான் வந்து அதை உருட்டிட்டு போயிட்டான். அது போனா போது விடு. ஆனா அப்படி இருந்த போது நான் வரமாட்டேமான்னு என் தாய் சத்தியத்தை வாங்கி திரும்பினா. அம்மா இருமா அப்படின்னு. ஏண்டான்னு கேட்டாங்க. இது நாள் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்தே பழக்கப்பட்டவன் அந்த கர்ணன். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட 2 வரங்க சத்தியம் கேட்கறேன், கொடுத்துட்டு போமான்னு. என்னடான்னு கேட்டாங்க. நீ சென்று என் தம்பி இவர் ராஜாக்கள் இடத்தில் கர்ணன் தான் உன் அண்ணன் சொல்லக்கூடாதுமான்னு. ஏன்டான்னு கேட்டாங்க. கர்ணன் தான் உன் அண்ணன் நீ அவங்க கிட்ட சொல்லிட்டா அண்ணனே இந்த நாட்டை ஆளட்டும், நாங்க திரும்ப காட்டிக்கே போறோம்னு போயிடுவான். அந்த பழிபாவத்துக்கு என்ன ஆளாக்காத, நான் உயிரோடு இருக்கின்ற வரையிலும் நீ இதை சொல்லக்கூடாதுமான்னு ஒரு சத்தியம் கொடுத்தாங்க. 2வது சத்தியம் என்னன்னு கேட்டாங்க. என் பானம் பட்டு அர்ஜுனன் சாவலாம், அர்ஜுனன் செத்தா சத்திரியன் செத்தான்னு சொல்லுவாங்க. ஆனா அர்ஜுனன் பானம் பட்டு நான் சாகத்தான் போறேன், ஆனா நான் செத்தாலும் சத்திரிய செத்தான்னு சொல்லணுமான்னு. எப்படிறான்னு கேட்டாங்க. குருஷேத்திர பூமியில் நான் செத்துட்டேன்னு உனக்கு செய்தி கேட்டா குருஷேத்திர பூமிக்கு ஓடி வந்து நான் பெற்ற மகனே கர்ணா என்னை விட்டு பிரிந்து விட்டாயே அப்படி என்று என்னை மடி மீது தூக்கி வச்சு அழுவணுமா அப்படின்னு சத்தியம் வாங்கியிருக்கேன். அதன் பிரகாரம் எங்க அம்மா சத்தியம் கொடுத்திருக்காங்க. நான் செத்துட்டா எங்க அம்மா ஓடி வந்து என்னை மடி மீது தூக்கி வச்சு அழுவாங்க. என் தம்பி இவர் ராஜாக்கள் வந்து என் அம்மா அழுவுறன்னு கேட்பான். எங்க அம்மா உண்மையை சொல்லுவாங்க. என் தம்பிகளை இவர் ராஜாக்களை எனக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியத்தை செய்வான். உன்னை தாயா வளர்ப்பான், பிள்ளைய மகனா வளர்ப்பான். நீ யாதொன்று கஞ்ச வேண்டாம், கை தாமம் கொடுத்தா நான் சண்டைக்கு போறேன். சுவாமி மன்னவா, எவ்வளவு சொல்லியும் செல்கிறேன் செல்கிறேன் சொல்கிறீர்களே, மகனாகி ஒரு பிள்ளை விசுகதை காமித்து பார்த்தால் மறந்திரண்டும் என்று பாட்டு நான் எவ்வளவு போராடியும் சென்றேன் என்று சொல்கிறீர்களா? ஏன்னா ஆகிய பிரம்மதேவன் என் தலைவெறியோ என்னமோ தெரியவில்லை. இதோ தானா தருகிறேன், அப்படியே போயிட்டு வாங்க. மகாராஜா
மனைவாள கூட தாம்பளம் வாங்கணும். தாம்பளமும் தவறுதுங்க. ஆகையால சண்டைக்கு அப்பா. ஓ துரியோதன தாம்பலம் கொடுத்தான். ஆமா தவறி போச்சு. ஆமா மனைவியாவது நீங்க போய் வாங்க ஆமா அப்படின்னு சொல்லுவான்னு நினைச்சேன். நினைச்சேன். மனைவியே நீங்க போ ஆமா அப்படின்னு தான் சொன்னா. அப்ப நம்ம விதி யார் வீட்டு யாருவே தெரிஞ்சு போச்சு. ஆமா அது போனாலும் போகட்டும். ஆ. தம்பி கையில சாகிறது சந்தோஷம் தான். ஆமா ஆனா அப்ப இருந்து போயிடும். ஆ. குருட்சேத்திர பூமிக்கு வந்து விட்டா. இப்ப நான் வந்துட்டேன். ஆமா கர்ண வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆ. சண்டைக்கு வரவன் யாரா இருந்தாலும் வர சொல்லி நீ பேர் கேட்டு ஏலங்கள் சபையார்களே, மகாபாரத போரிலே கௌரவருக்கு பாண்டவருக்கு ஏற்பட்ட யுத்தத்திலே 10-8-18 யுத்தத்தில் 16 முடிந்து விட்டது. 16 யுத்தத்திலே கர்ண மகாராஜன் அனைவருக்கு முடிந்து விட்டார். இந்த சத்தத்தை